ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கான நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளாக வெளியான எக்ஸிட் போல்கள் பல கட்ட விவாதங்களையும் குழப்பங்களையும் எழுப்பியுள்ளது. பெரும்பாலான கணிப்புகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் ஆந்திர அரசியலின் போக்கே ஆட்டம் கண்டுள்ளது என்றே சொல்லலாம். காரணம், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் அதிகபட்ச இடங்களை கைப்பற்றும் என்ற சூழலை பதிவானது. தற்போது வெளியாகியுள்ள எக்ஸிட் போல்களில் ஆந்திராவின் பெரும்பாலான தொகுதிகளை தெலுங்கு தேசம், ஜனசேனா மற்றும் பாஜக கூட்டணிகள் கைப்பற்றும் எனவும் ஆளும் ஒய்எஸ்ஆர் கட்சி வெறும் 2 முதல் 4 தொகுதிகளை மட்டுமே பிடிக்கும் எனவும் கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தெலுங்கு தேசம் கட்சி 13 முதல் 15 இடங்களையும், பாஜக 4 முதல் 6 இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஒரு தொகுதியில் கூட வெல்லாத பாஜக தற்போது போட்டியிட்ட 6 இடங்களிலும் வெல்லும் வாய்ப்பிருப்பதாக எக்ஸிட் போல்களில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர பத்திரிகையாளர்கள் ஆந்திராவில் கள நிலவரம் மாறியதற்கு காரணமே ஜெகன்மோகன் தான் என கூறுகின்றனர். தனக்கு சாதகமாக இருந்த களத்தை ஒரே ஒரு சம்பவத்தின் மூலம் அவர் வெகுவாக கெடுத்துக் கொண்டதாகவும் விமர்சனங்கள் எழாமல் இல்லை. முன்னாள் முதலமைச்சரும் ஆந்திராவில் முக்கியமான அரசியல் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவை கைது செய்த சம்பவம்தான் அது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சந்திரபாபு நாயுடுவை திடீரென ஊழல் வழக்கில் கைது செய்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதனால் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் இணைய ஜெகனை மறைமுக காரணமாக அமைந்துவிட்டார். இது ஒருபுறம் இருக்க, சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரேடியாக அனுதாப அலை ஏற்படவும் ஜெகனின் இந்த செயல் வழிவகை செய்து கொடுத்து விட்டது. இந்த கைது நடவடிக்கையை மட்டும் தவிர்த்திருந்தாலே ஆந்திர அரசியல் களத்தில் ஜெகனின் ஆளுமையை அசைக்க முடியாத இடத்தில் தக்க வைத்திருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எக்ஸிட் போல்களின் கருத்து கணிப்புப்படி ஜெகன் அடிசறுக்கப் போகிறாரா அல்லது காட்சியை மாற்றி ஆட்சியை பிடிக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.